சின்னதா, ஏன் அதுக்குள்ள எந்திரிச்ச? சின்னதா, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? டைம் ஆயிடுச்சா? டைம் ஆச்சு. என்ன எழுப்பி இருக்கலாம்ல. ராத்திரி எல்லாம் வண்டியை நினைச்சு ஒரு பொட்டு தூக்கம் கூட வரல. காலையில தான் என்னையும் மீறி அசந்து தூங்கிட்டேன். என்ன நீங்க எழுப்பி விட்டுருக்கலாம்ல. இல்ல, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் எழுப்பல. உன் வண்டியை நினைச்சல கவலைப்படாத. எப்படியாவது உன் வண்டியை எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? என் வண்டி கிடைச்சிருமா சின்னதா? கிடைச்சிரும் கண்டிப்பா. சொல்லுங்க சார். இன்னைக்கு எனக்கு கலெக்ஷன் இருக்குன்னு தெரியாதா? நான் தான் ரெகுலர் கலெக்ஷன் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வரதுக்கு மத்தியானம் ஆகும்னு தெரியும்ல. வரேன் சார், கலெக்ஷன் முடிச்சுட்டு வரேன். வைங்க. என்ன சின்னதா? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் சின்ன பிரச்சனை. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். எதுவுமே சாப்பிடாம போறீங்க? வேணாம் புளி முட்டை, நான் வெளியே அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். சரி, பாய். வணக்கம் சார். வணக்கம்பா. நீங்க கார்த்திக் சாரோட அப்பா தானே? ஆமாங்க தம்பி. அவர் இன்னும் ஆபீஸ்க்கு வரலையே? அது தெரியுங்க தம்பி, நான் கார்த்திகை பார்க்க வரல, கமிஷனரை பார்க்க வந்தேன். அவங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க சார். வாங்க. சரிங்க. வாங்க சார். ஒரு நிமிஷம். இவரு நம்ம கார்த்திக் சாரோட அப்பா. மேடத்தை பார்க்க வந்திருக்காரு. உள்ள போய் காட்டிட்டு வா. சரிங்க, ஒரு நிமிஷம் இங்க இருங்க சார். பாருங்க, நான் போய் மேடத்தை பார்த்துட்டு வரேன். மேடம், உங்களை பார்க்கறதுக்கு கார்த்திக் சாரோட அப்பா வந்திருக்காரு மேடம். அவர் கூட வேற யாராவது வந்திருக்காங்களா? ஆமா மேடம். யாரு? அவரோட மருமகளா? இல்ல மேடம், கார்த்திக் சாரோட அப்பா வயசுல இன்னொரு ஆளு மேடம். சரி, கார்த்தியோட அப்பாவை மட்டும் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மேடம். சார், நீங்க மட்டும் போங்க சார். மேடம் உங்களை மட்டும் தான் கூப்பிட்டாங்க. அப்படியா? சரி சொல்லுங்களே, இங்கே பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. வணக்கம் மேடம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். சொல்லுங்க. நான் ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர். நான் என் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்பயும் சொல்லிட்டு இருப்பேன், நல்லா படிக்கணும், எந்த காரணத்தை கொண்டு படிக்காம விட்டுறாதீங்கன்னு. என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் படிங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லுவேன். அப்பதான் நீங்க பெரிய பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் போக முடியும்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்ப பார்த்தா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பதவியில வந்து நீங்க உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க ஒரு பெரிய பதவிக்கு வர்றது நமக்கு பெருமையான விஷயம் மட்டும் இல்ல, நாட்டுக்கு நல்ல விஷயமும் கூட. நீங்க பதவி ஏத்த அன்னைக்கு நான் என் பையன்கிட்ட அந்த விஷயத்த தான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இப்ப நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்றேங்க மேடம்.
ஆனா அதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை கேட்கலாமா? ம் சொல்லுங்க. என்னடா இப்படி கேட்கறானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு ஆர்வத்துல தான் கேட்கறேன். ம் உங்க விரல்ல போட்டிருக்க மோதிரம் ஏன் என்னாச்சு? இதுக்கு என்ன? இல்லைங்க, ரொம்ப பழைய மாடல் ஆச்சே. இப்பெல்லாம் இந்த மாடலு இந்த டிசைன்லாம் வர்றது இல்லையே. ஆமா கரெக்ட் தான். இதே மாதிரி ஒரு மோதிரம் எங்க தாத்தா எங்க அப்பா கொடுத்தாரு, எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு, நான் அதை என் பையனுக்கு கொடுத்தேன். இந்த மோதிரத்தை பார்த்த உடனே நான் என் பையனுக்கு மோதிரம் கொடுத்தது தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமா அந்த மோதிரம் தான் இந்த மோதிரம். இதுவும் எங்க தாத்தா எனக்கு போட்டது தான். ஓ அப்படிங்களா? ஓகே வந்த விஷயத்த சொல்லுங்க சார். அது ஒண்ணும் இல்லை மேடம். நம்ம ஊர் வார சந்தையில அனுமதி வாங்காம வச்ச கடையெல்லாம் நீங்க திடீர்னு ஜப்தி பண்ணதா சொன்னாங்க. ஆமா சார், சந்தை நடக்கிறப்போ எல்லாம் பெர்மிஷன் இல்லாம கடையை போட்டுக்கிட்டு மத்த கடைக்காரங்களையும் பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்றதா சொன்னாங்க. அதான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வந்தேன். அதுக்கு இப்ப என்ன சார்? இல்ல மேடம், சட்டப்படி நீங்க செஞ்சதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஏழை விவசாயிங்க, படிக்காதவங்க. அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியாதுங்க. அறுவடை பண்ணத அப்படியே கொண்டு வந்து சந்தையில வைப்பாங்க. அதுக்காக திடீர்னு கடை போடுவாங்க. அவ்வளவுதாங்க. நீங்க தடால் அடியா போய் ஜப்தின்னதும் அவங்க ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. நீங்க ஒரு வார்னிங் கொடுத்திருந்தா அவங்க திரும்ப இந்த மாதிரி கடை போட்டிருக்க மாட்டாங்க மேடம். ஏன் சார், நீங்க ஹெட் மாஸ்டரா இருந்ததுனால எனக்கு பாடம் எடுக்கிறீங்களா?